ஆனா திரும்ப வச்சிருங்க. எப்படியோ பெண்கள் வந்து உஷாராயி ஆண்கள் டீம்ல உள்ள கஜானாவை பூரா காலி பண்ணிட்டாங்க. ஆனா என்ன பண்றது, அப்படி காலி பண்ணியுமே உங்களுக்குள்ளே நீங்க அடிச்சுக்கிறீங்களே. அது முக்கியமா மஞ்சரி எப்ப தளபதியா இருக்காங்க எப்ப கேப்டனா இருக்காங்கன்னே சொல்ல முடியலங்க. ஆமாங்க, இதை பார்க்கல என்ன நடக்குது அப்படின்னா மார்னிங் நடந்த சண்டை தான் ஞாபகம் வருது. அது இந்த சண்டை எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு மார்னிங் ஒரு பெல் அடிச்சிடறாங்க. ஆனா வந்து ராணியும் தளபதியும் தன் உடைய மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு ராணியோட வாழை பக்கத்துல வச்சிருந்தாங்க. அதை ஆண்கள் டீம் எடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருந்தது. அது என்ன அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் ரெடியாகவே இல்லை, அதுங்களே என் வாழை திருடிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த பிரச்சனை நடந்தது. இப்போ ஆண்கள் அணியில் உள்ள அந்த ராஜாங்க எல்லாருமே இது கலை நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு சம்திங்காக எல்லாருமே கார்டன் ஏரியாவில் இருக்கிறாங்க. அப்படிதான் நல்லா தெரியுது. அந்த டைம் வந்து இன்னும் வந்து டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு பிக் பாஸ் சொல்லல. இப்போ என்ன பண்ணினோம்னா, ஆண்கள் டீம்ல உள்ள அரசாங்கத்தில் உள்ள எல்லா நகைகளையும் காட்சி பொருட்களையும் ராஜா உட்காந்துருக்க அந்த சேரை கூட வந்து தூக்கி பெண்கள் பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு பிளான் போட்டு எடுக்கிறாங்க. அப்போ எல்லாருமே கூட்டு முயற்சியாக தான் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து விசாலும் ஜெஃப்ரியும் தடுக்கவே இல்லை, நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து நீ இது தலைவியா பண்றது இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. மஞ்சரி கண்டிக்கிறாங்க, நீங்க தலைவி அதை இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டதுக்கு அப்புறம் வந்து அங்க ஒரு பொம்மை காட்சி பொருளா வந்து ஒரு பொம்மை வச்சிருக்காங்க. அது வந்து ஆண்கள் அணிக்கு உள்ள ராஜாங்கத்தில் உள்ள பொருளா இல்ல வந்து அழகுபடுத்துறதுக்காக வச்ச பொருளா அப்படின்னு தெரியல. அதையும் சேர்த்து பெண்கள் எடுத்துட்டு வந்தோடனே இந்த டைம் வந்து மஞ்சரி வீட்டோட தலைவியா மாறிட்டாங்க. வீட்டில் வச்சிருக்க காட்சிக்காக வச்சிருக்க பொருளெல்லாம் நீங்க வந்து ஏதாவது டேமேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை ஜாக்லின் திரும்பவும் நல்லா கொஸ்டின் எடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தோம்னா சேர் எடுக்கிறப்ப வந்து நீங்க அந்த காட்சிக்கான பொருள் உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து சாச்சனாவும் வந்து என்ன நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அது இல்லாம சாச்சனா இன்னொரு ஐடியாவும் கொடுக்குறாங்க. நீங்க தலைவியா இருக்கீங்க அப்படின்னா உங்களையும் தர்சிகாவையும் கிச்சனுக்குள்ள வச்சு நாங்க கையை கட்டி போட்டுறோம், அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் இதை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பார்க்கும்போது இப்பயாவது பெண்கள் வந்து திருடுறதுக்கு ஏதோ முயற்சி பண்றாங்களே. ஏன்னா ஆண்கள் திருடுறாங்க கேம் சுவாரஸ்யமா இருக்கணும்ட்டு, ஆனா பெண்கள் வந்து இப்போ ஒட்டுமொத்த பொருளையும் எடுத்துட்டாங்க. இது சரியா தப்பா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.